ராதே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு சைட் டிஷ் பாம்பே சட்னி. பூரி, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம இது தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் ஒரு பாதி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, நறுக்கின வெங்காயம், மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பில் வானா வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அந்த நல்லெண்ணெய் நல்லா சுட்ட பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்த பிறகு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம். கடுகு வெடிச்சிட்டு இப்போ வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்த உடனே பெருங்காயத்தை போட்டுட்டு பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் அதை நம்ம அதில் போட்டுடணும். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டாச்சு. அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கி எடுத்தோ இப்போ வந்து நம்ம தக்காளியும் போட்டுடலாம். தக்காளியோடு சேர்ந்து அது வந்து நல்லா வதங்கட்டும். உப்பையும் மஞ்சப்பொடியும் இப்போ நம்ம அதில் சேர்த்து விடலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே அது ரெண்டுத்தையும் போட போகிறேன். இப்போது இது வந்து நல்லா வதங்கி எடுத்து நான் இன்க்ரீடியன்ஸில் வந்து கடலை மாவு போடலை. நீங்கள் கடலை மாவு அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் கடலை மாவில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி நீர்க்க கரைச்சி வச்சுருக்கணும். அதை கடலை மாவை இது நல்லா வெந்த பிறகு அந்த கடலை மாவை போட்டுறணும். அதில் இந்த கரைச்சி வச்ச கடலை மாவு விட்டுட்டு அதுவும் நல்லா கொதிக்கணும். அதுவும் நல்லா கொதிச்சதுன்னா நம்மளோட பாம்பே சட்னி ரெடி. அவ்வளோதான். நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. அதை நல்லா கொதிச்சுட்டு அந்த பச்சை வாசனை போகணும். நீங்கள் எவ்வளோ எடுத்துன்னு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து கடலை மாவையும் வாட்டரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப லிக்விடாகவும் வேண்டாம், ரொம்பவும் திக்காகவும் வேண்டாம், மீடியமாக இருக்கணும். அப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கணும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 முடி புழிஞ்சுன்னு இருக்கேன். கொத்தமல்லியை போட்டாச்சு. நம்மளோட பாம்பே சட்னி ரெடி டு சர்வ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் நிறைய பேர் சேனல் பார்த்துன்னு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன், புதுசாக நிறையா பேர் பண்ணுறேன். அவளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.